தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறையேசுவில் பிரியமானவர்களே, திரு இரத்த மாதத்தின் 24ஆம் நாள் இன்று இறைவன் நமக்காக கொடுத்திருக்கக்கூடிய இறைவார்த்தை திருப்பாடல் 56:3. அச்சம் என்னை ஆட்கொள்ளும் நாளில் உம்மையே நான் நம்பியிருப்பேன். ஒரு முறை கூட, அச்சம் என்னை ஆட்கொள்ளும் நாளில் உம்மையே நான் நம்பியிருப்பேன். இறையேசுவில் பிரியமானவர்களே, இந்த இறை வார்த்தைக்குள் உங்களுடைய விண்ணப்பத்தை இன்று முழுவதும் வைத்து, அந்த விண்ணப்பங்களுக்காக இன்று முழுவதும் இறைவனோடு உரையாடுங்கள், உறவாடுங்கள், பேசுங்கள். ஆண்டவர் கண்டிப்பாக நம்முடைய வேண்டுதலை கேட்பார். இந்த விவிலியத்தில் அச்சத்தின் மத்தியில் நம்பிக்கை. என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அச்சம், ஒரு பயம் வருகின்றது. அந்த அச்சமும் பயமும் என்னை ஆட்கொள்கின்ற நாளில் நான் என்ன செய்வேன், அந்த அச்சத்தின் மத்தியில் நான் என்ன செய்வேன் என்பதுதான் இன்றைய வார்த்தை சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான உயிர் தரும் வார்த்தையாக இருக்கிறது. தாவீது அரசர் பயப்படுகிறார். தன்னை சுற்றி நிகழ்ந்த நிகழ்வுகளெல்லாம் கண்டபொழுது அவர் அச்சத்தோடு பயத்தோடு ஆண்டவரே என்று ஆண்டவரிடம் ஓடி வருகிறார். பாருங்க, என்னுடைய வாழ்க்கையில் அச்சம் இருக்கிறது, பயம் இருக்கிறது. அவ்வாறு அச்சப்படுகின்ற பொழுது, பயப்படுகின்ற பொழுது, அந்த பயத்திலும் அச்சத்திலும் இருந்து விலகி செல்வதல்ல, அல்லது அச்சம் வருகின்ற பொழுது, பயம் வருகின்ற பொழுது ஓடி ஒளிந்து விடுவது அல்ல. மாறாக அதை எதிர்கொள்ள வேண்டும். எவ்வாறு அதை எதிர்கொள்வது, எவ்வாறு அந்த அச்சத்திலிருந்து, நடுக்கத்திலிருந்து, பயத்திலிருந்து முன்னோக்கி செல்வது என்ற நிலை எனக்குள் வர வேண்டும். காரணம் என்னன்னா, ஒரு சில நேரங்களில் ஒரு சிலர் பயம் வருகின்ற பொழுது, அச்சம் வருகின்ற பொழுது அதிலிருந்து, அந்த யதார்த்தத்தில் இருந்து விலகுவார்கள். அதாவது கோழைத்தனமாகி ஓடி செல்வார்கள். அது முறை அல்ல, அது வாழ்க்கையும் அல்ல. எத்தனை நாள் அப்படி ஓடிக்கொண்டு இருக்க வேண்டும்? எத்தனை நாட்கள் ஓட முடியும்? ஆகவேதான் எதிர்த்து நிற்க வேண்டும். தாவீது அரசர் தன்னுடைய பயத்தை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுக்கிறார். தன்னுடைய பயத்தை ஆண்டவரிடம் இறக்கி வைக்கிறார். ஆண்டவரே என்று அந்த பயத்தை ஆண்டவரிடம் சொன்னது போல, இன்று என்னுடைய வாழ்க்கையில் பயம் வருகின்ற பொழுது ஆண்டவரிடம் நான் அதை எடுத்துரைக்க வேண்டும். அந்த பயத்தை ஆண்டவரிடம் கொட்ட வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் நமக்காக இறங்கி வருவார். அடுத்ததாக நாம் பார்க்கின்ற பொழுது, இதோ அந்த ஆண்டவரிடம் என்று சொல்லுகின்ற பொழுது இன்னொன்றையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது தாவீது அரசர் தன்னுடைய பயத்தையும் அச்சத்தையும் நினைத்து அவர் கலங்கினார். அந்த கலக்கம் எப்படி வெளிப்பட்டது என்றால், ஆண்டவரிடம் சென்றால் எடுத்து மாற்றுவார் என்பதில் வெளிப்பட்டது. மாறாக தன்னுடைய அச்சத்தையும் பயத்தையும் தன்னோடு இருந்த மனிதர்கள், தன்னோடு இருந்த உறவுகள், அவர்கள் மீது அவர் செலுத்தவில்லை. அவர்கள் என்னுடைய பயத்திலிருந்து விடுதலை தருவார்கள் என்றும் அவர் நினைக்கவில்லை. மாறாக ஆண்டவரால் மட்டுமே முடியும் என்று நினைத்தார். ஆகவேதான் ஆண்டவரை தேடி வந்தார். இது நம்பிக்கையின் வெளிப்பாடு. யார் மீது கொண்ட நம்பிக்கை? ஆண்டவர் மீது கொண்ட நம்பிக்கை. ஆண்டவர் மீது கொண்ட நம்பிக்கையினுடைய அடையாளமாக இருந்ததை நாம் பார்க்க முடியும். ஆக இந்த நாளிலே என்னுடைய வாழ்க்கையில் அச்சம் வருகின்ற பொழுது, அச்சத்தினால் நான் சோர்ந்து துவண்டு போகின்ற பொழுது, ஆண்டவரை தேடி நான் வர வேண்டும். ஆண்டவரிடம் என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய பிள்ளைகளையும் என்னுடைய தொழிலையும் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து பாருங்க. அற்புதங்களை உங்கள் கண்களால் நீங்கள் காண்பீர்கள். ஜெபிப்போமா? இரக்க நிறைந்த ஆண்டவரே, அச்சம் எங்களுடைய வாழ்வை ஆட்கொள்கின்ற நேரத்தில் நாங்கள் யாரை தேடி செல்வோம், எங்கு செல்வோம் என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நீர் சொன்னீரே, என்னை தேடி வாருங்கள், ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுங்கள், அவர் உங்களுடைய அச்சத்தை எடுத்து மாற்றுவார், பயத்தை எடுத்து மாற்றுவார் என்ற அந்த விடியலின் வார்த்தையை இந்த விடியலில் எங்களுக்காக சொன்னீரே. ஆண்டவரே, இதோ பல நிலைகளில் நாங்கள் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளை குறித்த அச்சம், நடுக்கம்,
எதிர்காலத்தை குறித்த அச்சம், நடுக்கம், பிள்ளைகளை வெளி தொலைவிலே அனுப்பி வைத்துவிட்டு எப்படி இருப்பார்கள் என்று தெரியாத அச்சம், நடுக்கம், திருமணம் ஆன பிறகு வாழ்வு எப்படி இருக்கும் என்று தெரியாத அச்சம், நடுக்கம், இப்படி பல நிலைகளிலே துவண்டு போயிருக்கக்கூடிய என்னுடைய வாழ்க்கையில் நீர் ஆற்றலை தந்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன்.